வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி, சூரி இவங்க நடிச்சு வெள்ளிக்கிழமை டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் விடுதலை பார்ட் 2. இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். விடுதலை பார்ட் 1 இந்த படம் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுல அது சக்சஸ் ஆச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கதையா இருந்தது. வெற்றிமாறன் அவர்களுடைய படைப்பிலே இது ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடினாங்க. ஸோ அந்த டைம்லயே இந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் வந்து கருத்துக்களா அவங்க தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய தாக்கமா வந்து ஏற்கனவே இந்த பாதி ஃபுட்டேஜ் எடுத்து வச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்து வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியா அந்த படத்துடைய 2ஆம் பாகத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்க. முதல் பாகம் வந்து சூரிய மையமா வச்சு அவரு ஹீரோவா காட்டப்பட்டிருப்பாரு. ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்ல விஜய் சேதுபதி அவர் வந்து ஹீரோ ஆக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து தன்னுடைய அம்மாவுக்கு லெட்டர் மூலமா தெரியப்படுத்துற சூர்யா அவர்களுடைய அவருடைய உரையாடல்ல தான் அந்த படம் வந்து நம்மளுக்கு கதையாவே வந்து சொல்லப்படுது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டா இது வந்து வெற்றிமாறன் அவர்கள் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. விடுதலை 2 இந்த படத்துல விஜய் சேதுபதி, சூரி, கென் கருணாஸ், மஞ்சு வாரியர், ராஜு மேனன், கௌதம் மேனன், இளவரசன் சொல்லி நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து சிறப்பான கேரக்டர் கொடுத்து வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. எல்ரட் குமார் தயாரிச்சிருக்கிறார். இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விடுதலை படத்தினுடைய பார்ட் 1 தொடர்ச்சி தான் இது. அதாவது சூரி கதாநாயகனாக அதுல காட்டப்படுவாருன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதுல வந்து விஜய் சேதுபதி தான் கதாநாயகன். ஸோ பெருமாள் வாத்தியார் அந்த கேரக்டரை வந்து விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ அவர் எப்படி உருவானாரு, அவரு என்னென்னலாம் பண்ணாரு, எப்படி தலைவனா உருவாகிறதுக்கு அவர் என்ன செயல்களை செஞ்சாரு அப்படின்றது அந்த படத்துடைய மொத்த கதை. விஜய் சேதுபதி அவர்கள் இந்த கதையை வந்து தூக்கி சுமந்திருக்கிறாரு. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் முதல் எண்டு வரைக்கும் வந்து அவர் தான் அந்த படத்துல ஆக்கிரமிச்சிருக்கிறாரு. ஸோ கதைகளாகவும் டைலாக்குகளாகவும் அள்ளி வீசுறாரு. ஸோ வேற லெவலா அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. நடிப்பு மட்டும் இல்லாம டைலாக் பயங்கரமா பேசியிருக்கிறாரு. நிறைய டைம்ல அந்த அவருடைய கதையோட்டத்திலேயே அவர் ஒரு மாதிரி கலாய்ப்பார்ல. ஸோ அதுவுமே வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து அவருடைய உச்சம். அதாவது மகாராஜா எல்லாருமே பாராட்டினாங்க. அதுல வந்து டைலாக் இல்லாம வெறும் ஆக்டிங்லேயே போயிட்டு இருக்கோம். ஆனா இதுல வந்து டைலாக்காகவும் நிறைய சொல்லி கொடுக்குறாரு. அதான் வந்து சூர்யா அவர்கள். சூர்யா வந்து அஹ், இந்த பெருமாள் வாதியாருடைய முன்னாள் ஃப்ளாஷ்பேக் கதை அப்படின்றதால சூர்யா வந்து அடிக்கடி நம்ம பார்க்க முடியாது. ஆனா அவர் அரெஸ்ட் பண்ணி காட்டு வழியா கூட்டு போகும்போது இல்லை எங்க கூட்டு போறாங்களோ ஸோ அப்பெல்லாம் வந்து சூரிய வந்து கூடவே பயணிக்கிறாரு. ஸோ அவருக்கு என்ன லிமிட்டடான கேரக்டர் கொடுக்கப்பட்டதோ அதை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ்ல ஏறி அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ நானும் இந்த படத்துல முக்கியமா நடிச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீனே போதும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமா நடிச்சுட்டு சூர்யா அவர்கள் வேற லெவலா அந்த படத்தை முடிச்சு வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த விதத்துல சூர்யா அவர்கள் தொடர்ந்து ஹீரோவா நடிக்க போறாரு. ஸோ இந்த படத்துலயும் நிறைவா அதை வந்து பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவரை முழுமையா பார்த்ததால இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் காட்டினாலும் ஸோ அதை வந்து செவனே வந்து சிறப்பா செஞ்சிருக்கிறாரு அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு கருத்தா பதிவிடுறேன். அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர். ஸோ அவங்க வந்து அந்த ஒரு பண்ணையார் வீட்டு பெண்ணாவே நம்மளுக்கு வந்து தெரியுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்யூனிஸ்ட்ல சேர்ந்து அவங்க வந்து அந்த தோழராகவே நம்மளுக்கு அறியப்படுறாங்க. கௌதம் மேனன் அவர்கள். ஸோ அவருடைய காட்சிகள் தான் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது விஜய் சேதுபதி கூட. ஸோ அப்போ வந்து அவர் அம்மனமா நிக்க வச்சு நிறைய விஷயங்கள் வந்து இவர் பண்ணுவாரு. ஸோ அப்போ வந்து நிறைய கேள்விகள் 2 பேருக்குள்ள போற சீன்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னைய ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏட்ட வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்து வேற லெவலான ஒரு நடிப்பு வந்து கௌதம் மேனன்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதே போல இந்த படத்துல இளவரசு அவர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சீனே வந்து நான் மினிஸ்டர் உயிர்ரா ஒரு உயிர் ஒரு குழந்தை உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி பயங்கரமா ஆக்ட் கொடுப்பாரு. ஸோ அது வந்து ரொம்ப உணர்ச்சிகரமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வேற ஒரு ஆக்ட் கொடுப்பாரு. ஸோ இதுதான் அரசியல் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே புரியும். வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டானாகாரன் டைரக்டர் தமிழ் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சேத்தனுடைய கேரக்டர் அவர் தான் வந்து இந்த படத்துடைய மெயின் வில்லனிசமா வந்து காட்டப்படுறாரு. ஸோ தன்னை அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லி கடைசியில இருந்து முதல்ல இருந்து எல்லாருமே கொலை பண்ணிட்டே வராரு. ஸோ அவருடைய கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் ஒரு டெரரா கொண்டு போயிட்டு இருந்தாரு டைரக்டர் அவர்கள். அது வந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. அதே போல பாத்தீங்கன்னா இப்படிலாம் ஒரு போலீஸ் இருப்பாங்க அப்படின்றது வந்து அவர் வந்து அவர் கேரக்டர் மூலமா நம்மளுக்கு தெரியப்படுத்தினார் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே போல ஒருத்தவங்களுடைய கேரக்டர் வந்து இப்போ சூரி கூட இன்னொரு போலீஸ் இருப்பாரு. ஸோ அவருக்குமே வந்து சூரிக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கடைசி கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அவருமே அதை வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. இன்னொருத்தர் வந்து ஒரு
ஐயா ஐயான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லுவார். ஸோ அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு நேரத்தில் வந்து இதெல்லாம் என்ன நாயன்னு சொல்லிட்டு அவர் ஜீப் போட்டு கீழே இறக்கி விட்ருவாங்க. ஸோ அவருடைய நடிப்பு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நடிகர் கிஷோர் வெற்றிமாறன் படத்தெல்லாம் வந்துருவாரு. பொல்லாதவன் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அவருடைய கேரக்டர் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. கொஞ்ச நேரமே வராரு, ஆனால் நிறைவா பண்ணிட்டு போறாரு. ஸோ அவருடைய கேரக்டரும் உருக வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஒரு தலைவனா அப்படிதான்டா இருப்பான் அப்படின்றதுக்கு சூப்பரான அந்த ஒரு கேரக்டராகவே அவர் வாழ்ந்துருக்கிறாரு. ஸோ அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் நடிச்ச அதான் சொல்றேங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒளிப்பதிவாளர் ஆர் வேல்ராஜ் அவர்கள் அவர் ஒரு ஜமீன்தார் மாதிரி வருவார். ஸோ அவருடைய கேரக்டரும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அசுரன்லேயும் அவர் அதே மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அடுத்ததான் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் 2 மெலோடி சாங்கு, ஒரு சோக பாட்டு, அதுக்கப்புறம் வந்து பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு சொல்லிட்டு ஒரு பாடல். ஸோ பிரிச்சுட்டாரு. அதே போல ஓப்பனிங் சீனு ஒரு 1/2 மணி நேரம் வரும். ஸோ அந்த டைமு, அதுக்கப்புறம் இன்டர்வல் டைமு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அவருடைய மியூசிக்கு அவரை தாண்டி யாரும் இந்த படத்துக்கு இவ்வளோ ஆப்டாக வந்து மியூசிக் பண்ணியிருக்க முடியாது அப்படின்றத வந்து உணர்த்தியிருக்கிறாரு. அதே போல் அந்த சோகமான காட்சிகள்லையும் அவருடைய பழைய டியூனை வந்து வேற லெவலாக மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாரு. ஸோ எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ அவருடைய ஒர்க் இதில் வேற லெவலாக இருந்தது. ரொம்ப வெறித்தனமாக இருந்தது. ரொம்ப எனர்ஜியாக புதுசாக இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி 80 இயர்ஸ் ஆகுது. ஸோ வேற லெவலாக பண்ணியிருந்தார் இளையராஜா அவர்கள். அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் அவர்கள். ஸோ அவருடைய ஒர்க்கை வந்து சொல்லவே வேணாம். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து வெறித்தனமாக காட்டியிருந்தாரு. காட்டுலாம் அப்படியே ரியலா நம்மள அந்த காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதே போல சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. ஸோ அவர் வந்து மென்மேலும் இது மாதிரி மிகப்பெரிய படங்கள் வந்து பண்ணணும். ஸோ ரொம்பவே நல்லா அவருடைய ஒர்க் நல்லா இருந்தது. அதே போல ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி அப்படின்றவருடைய ஒர்க் எல்லாமே வந்து அப்படியே நம்ம வந்து உண்மையான காடு, உண்மையான இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அப்படியே செட்டு மாதிரியே தெரியல. எல்லாமே வந்து ரியலாவே இருந்தது. அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசா அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல எடிட்டர் ஆர் ராமர். ஸோ டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை வந்து பண்ணியிருக்கிறாரு. ஒரு சில இடத்துல வந்து இன்னும் குறைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் ராமர் அவருடைய எடிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து அப்படியே வந்து வந்து போவோம். ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறது அப்படின்னு சொல்லி மாறி 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 வந்து போவோம். ஸோ அதை வந்து வேற லெவலாக வந்து எடிட்டிங் பண்ணி அதை வந்து கோர்த்துருக்கிறாரு. அந்த காலத்தில் பண்ணையார் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து காட்சிகளாக முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் போவோம். ஸோ அது வந்து இப்படிலாம் உண்மையாவே இருந்திருந்தா, இப்படி நடந்திருந்தா, இது எப்படி எல்லா பெண்களையும் ஏத்துட்டு இருப்பாங்க? அந்த வீட்டு பெண்களை இதை எப்படி அனுமதிச்சாங்க? இது போல நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த அளவுக்கு பெண்களை ரொம்ப அடிமையா வச்சிருந்தாங்களா? அவங்க வீட்டு பெண்களே இது கேள்விகள். இன்னைக்கு வந்து நிறைய பொசசிவ்னஸ் அது மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அன்னைக்கெல்லாம் எப்படி அதை பொறுத்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ ரொம்ப மோசமான காட்சிகள் அது. அது மாதிரி உண்மையாவே நடந்திருந்தா, இன்னைக்கு இருக்கிற ஜாதி வெறி பிடிச்ச மோசமான ஆட்கள் கூட, ஜாதியிலே ஊறி இருக்கிறவங்க கூட இது தப்புடா, இதனால தான்டா அது, அதனால நானே இந்த ஜாதி வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த காட்சிகள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு 1/2 மணி நேரத்துல கென் கருணாஸ் அவர்களை பத்தி சொல்லணும். ஸோ அந்த அந்த ஒரு 1/2 மணி நேரத்துல அவர் வருவார்ல. ஸோ அந்த ஃபைட்லாம் வந்து வெறித்தனமா பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஒரு அந்த ஒரு 1/2 மணி நேரம் போர்ஷனே வந்து நமக்கு வந்து அசுரன் அந்த படத்தை ஞாபகப்படுத்திச்சு. ஸோ வேற லெவலா இருந்தது. அதுக்கு இளையராஜாவுடைய பிஜிஎம் வந்து தெரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இது மாதிரிலாம் எவ்வளோ விஷயங்களை ஒரு டாக்டரா, அதுக்கப்புறம் வந்து ஒரு அரசியல் தலைவனா நிறைய அறிவுரைகளை வந்து வாரி தெளிச்சிருக்கிறாரு. உண்மையான வாதியார் அது வெற்றிமாறன் தான். ஸோ அவர் வந்து தொடர்ந்து இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், மக்களுக்கான அரசியலை வந்து அவர் கொண்டு செல்லணும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். கிளைமேக்ஸில் சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனம் வேற மாதிரி இது கதை கொண்டு போயிடும், அதை வந்து இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்ற அந்த வசனங்கள். விஜய் சேதுபதியே 2-3 டைம் நிறைய விஷயங்களை சொல்லுவார். அப்புறம் ஒரு குட்டி கதைன்னு ஒன்று சொல்லுவாரு. ஸோ அதில் சொல்லப்படுகிற கருத்து வேற மாதிரியான ஒரு கருத்து. அதே போல வன்முறை வந்து தீர்வு கிடையாது. அதை வந்து மக்கள் கண்டிப்பா இதை எடுத்துக்கணும். எப்படின்னா ஓட்டு மூலியமா அதை மாத்தணும்னு சொல்லி அதை வந்து கொண்டு வந்து அவர் முடிக்கிறாரு. எங்களுக்கும் வன்முறை தான் மொழினா அதை எங்களுக்கும் அந்த மொழி பேச தெரியுன்ற அந்த காட்சிகளும் வந்து ரொம்பவே சிறப்பா இருந்தது. ஸோ வெற்றிமாறன் அவர்களுடைய மிகச்சிறந்த ஒரு படைப்பு இந்த ஒரு படம். ஸோ தொடர்ந்து 7 படங்கள் அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. எதுவுமே மெகா பிளாக் பஸ்டர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இதெல்லாம் ஓகே தான், படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் வந்து அசுரன் அந்த ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்தது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த படம் வந்து ஸ்லோ ஆகும். அது வந்து ஹிந்தி நடிகர் அனுராக் காஷ்யப். ஸோ அவர்லாம் வருவார். ஸோ அந்த ஒரு போர்ஷன் வந்து கொஞ்சம்
ஸ்லோவாகும். ஆனால் இதெல்லாமே சொல்லப்படுகிற ஒரு விஷயம், சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க அதை வந்து ஒரு தொய்வாக நினைக்க மாட்டாங்க. இது மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு சில இடத்துல அந்த ஸ்லோனஸ் தெரியும். ஸோ அதை தான் வந்து எல்லாருமே தொய்வு தொய்வுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தொய்வே கிடையாது. அதுதான் அந்த படத்தினுடைய கருன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதனால அந்த டைம்லாம் வந்து கொஞ்சம் நம்மளே வந்து ஸ்லோவாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தா அந்த படம் வந்து உங்களை வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஒரு ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படத்தை நீங்கள் பார்த்து ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட நீங்கள் வருவீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து